பாருங்கள், இப்போ நான் சிக்கன் கபாப் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு 1/2 kg சிக்கன்னு நல்லா சின்ன சின்ன பிட்டாக போட்டுன்னு வந்திருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலாலாம் சேர்க்குறேன், நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது வெறும் மிளகாய் தூள், இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன், பெரிய டீஸ்பூன்னு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிறேன். இது வந்து சிக்கன் கபாப் இது நான் மசாலா செஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அது என்னென்ன மசாலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். ஆயில் 2 ஸ்பூன் ஒன்றும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கணும். சால்ட்டு, நான் எக்கெல்லாம் போடுறது இல்லைங்க, இவ்வளோதான். இதை போட்டு நல்லா கலரி ஒரு 1/2 hour வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலவே ஊறிடுச்சு இது. இப்போ நம்ம எண்ணெய் வச்சுருக்கிறேன் கேஸில். இப்போ செய்யலாம். இந்த மிக்ஸோட இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. கடலப்பருப்பு, பெரிய டம்ளர் கடலப்பருப்பு நான் வடகறிக்கு யூஸ் பண்ணுறேன். வடகறி போடுறேன் அந்த கடலப்பருப்பு. லவங்கம் ஒரு 10-15 லவங்கம். இவ்வளோ சைஸு பட்டை வந்து ஒரு 5 சைஸு இவ்வளோ போட்டிருக்கேன். அப்புறமா மிளகு 1 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு கூடவே கார்ன்ஃப்ளவர் போட்டு நான் மிஷினில் அரைச்சி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேங்க. அரிசி மாவு போட மாட்டிங்களா? ரைஸ் ஃப்ளோரு, அதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் ரைஸு தேவையில்லை. இதை போட்டு நான் கலந்து வச்சுக்கிறது. கபாப் போடும்போது இதை போட்டு கலந்தோம்னா நல்லா வரும். இப்போ நம்ம செய்கிறோம் பாருங்கள். தள்ளி போமா. இது ஏன் இந்த மாதிரி லீவ்ஸ் போட்டுடுறீங்க ஃபஸ்ட்டு? அது போட்டோம்னா ஒரு அட்ராக்ஷன் வரும். அந்த ஃப்ளேவர் வேறு ஆயிலில் இறங்கும். நல்லா கிறிஸ்பியாக எடுத்தோம்னா அது சிக்கன் கபாப். இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நம்ம கையை வச்சு போட்டோம்னா ஒரு மாதிரி இந்த ஸ்மெல் வந்துடும். அதனால் ஸ்பூனில் போட்டோம்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ போட்டுக்கலாம். கலந்து வச்சுட்டோம்னா ஆயில் கூட நான் கடாயில் கம்மியாக தான் விட்டுருக்கேங்க. மறுபடியும் இந்த ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம கீழே தான் கொட்டுவோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கினா பரவாயில்ல. சில பேர் முட்டை கூட சேர்க்குறாங்க, அது ரொம்ப சாஃப்ட்னஸாக வந்துடும், கிறிஸ்பியாக வர்றதில்லை. நான் அப்படி தான் செய்கிறது. கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் இதாகட்டுங்க. பபுள்ஸ் இதானால் தான் திருப்பி போடலாம். பாருங்கள், திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு இந்த நுரெல்லாம் அடங்கினதும் நான் எடுக்கிறேன். செம்மையாக இருக்க வாசனை. நல்லாயிருக்கும். சாப்பிட்டு கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது கூட மொறு மொறுன்னு. இப்போ கடாயில் திருப்பும் போதே கலகலன்னு சவுண்டு கேட்குதுங்க. சவுண்டு இந்த நுரெல்லாம் அடங்கினதும் நான் எடுக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நுரெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌனாக இருந்தால் கூட நல்லா இருக்காதுங்க.
இந்த பாருங்கள் லாலிபப் மாதிரி இந்த மாதிரி கடையில் கேட்டால் கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கூட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நம்ம லாலிபப் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இந்த மசாலா போட்டு சிக்கன் லாலிபப் வாங்குகிறோம்ல நம்ம அது. இந்த மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்குதா?